ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2022 பேப்பர் 1 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் கேட்ட ஒரு ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். அஸ்யூம் தட் த D1 அண்ட் D2 ஆர் ஐடியல் டயோட்ஸ். த வேல்யூ ஆஃப் த கரண்ட் I இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட் பாருங்கள், 1 மில்லியாம்ஸ் வந்துட்டு கரண்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 1 மில்லியாம்ஸுக்கு பேரலாக பார்த்தீங்கன்னா D1 டயோடு வந்துட்டு ஃபார்வர்டு பேஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே சேம் 1 மில்லியாம்ஸுக்கு வந்துட்டு பேரலாக வந்துட்டு D2 டயோடு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ D1 டயோடுக்கு பேரலாக வந்துட்டு 2 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் D2 டயோடு ரிவர்ஸ் பயாஸுக்கு பேரலாக பார்த்தீங்கன்னா 2 கிலோ ஓம் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இவங்களோட கொஸ்டின் என்னென்னா 1 மில்லியாம்ஸ் வந்துட்டு கரண்ட் ஜென்ரேட் பண்ணுறப்ப இந்த D1 அண்ட் D2 டயோடு வழியாக எவ்வளோ கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது அந்த கொஸ்டின். இப்போ இந்த சர்க்யூட்டை பாருங்கள். 1 மில்லியாம்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ். இந்த 1 மில்லியாம்ஸ் வந்துட்டு சார்ஜை வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸிபிட் பண்ணோம். ஓகேங்களா? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இந்த D1 டயோடு ஆனோடு பாயிண்ட் வந்துட்டு ஹிட் பண்ணோம். ஆனோடு நம்ம எப்படிலாம் பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே வந்துட்டு சார்ஜ் வந்துட்டு பாசிட்டிவ், ஆனோடு வந்துட்டு பாசிட்டிவ். இது ஹிட் பண்ணுறப்ப இந்த டயோடு என்ன ஆகும்னா டயோடு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். விச் மீன் தட் டயோடு வந்துட்டு ஆன் ஆகிட்டு இருக்கும். இந்த சேம் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு 1 மில்லியாம்ஸில் வர்றது வந்துட்டு D1 டயோடு வழியாக வந்துட்டு இந்த D2 டயோடில் இருக்க இந்த கேத்தோடு பாயிண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டை ஹிட் பண்ணுறப்ப இந்த சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் இந்த கேத்தோடு பாயிண்ட் ஹிட் பண்ணுறப்ப இந்த டயோடு வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட் ஆகிடும். விச் மீன் தட் D2 டயோடு வந்துட்டு ஆஃப் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு நம்ம வந்து சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் அந்த சர்க்யூட் ரீட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ரீட்ரா பண்ண சர்க்யூட்டை பாருங்கள். இந்த 1 மில்லியாம்ஸ் வந்துட்டு நெகட்டிவ், இங்கே வந்துட்டு பாசிட்டிவ் இருக்கும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸிபிட் பண்ணுறப்ப இந்த பாத்து வழியால் தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு இந்த D1 பாத்து வழியாலையும் மூவ் ஆகும், அண்டு இந்த 2 கிலோ ஓம் வழியாலையும் மூவ் ஆகும். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த சர்க்யூட்டை D1 டயோடு என்ன ஆச்சுன்னு நாம் சொல்லியிருக்கிறோம். D1 டயோடு வந்துட்டு ஆல்ரெடி ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இப்போ ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பாத்து மாதிரி கிரியேட் ஆகிட்ருக்கும். இந்த D1 டயோட் சிம்ப்ளி ஆன். ஓகேங்களா? இப்போ இந்த கரண்ட் வந்துட்டு இந்த வழியால் போவோம். இப்போ அதே அந்த அதர் ஹேண்டில் பாருங்கள், இங்கே 2 கிலோ ஓம் இருக்கிறனால இங்கே கரண்ட்லாம் இந்த வழியால் போகிறதுக்கு ட்ரை பண்ணாது. இந்த எம்டி பாத்து D1 டயோடு 0 ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த இடத்துல இருக்கும். இந்த 0 ரெசிஸ்டன்ஸ் பாத்தில் தான் வந்துட்டு மூவ் ஆகிட்ருக்கும் இந்த கரண்ட்டு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த D2 டயோடு என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த D2 டயோடு வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட். ஓகேங்களா? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். D2 டயோடு வந்துட்டு இஸ் ஓப்பன் சர்க்யூட். ஓகேங்களா? D2 டயோடு இஸ் ஆஃப். ஓகேங்களா? அப்போ இங்கே மேலேருந்து வர D1 வழியாக வர கரண்ட் வந்துட்டு D2 வழியால் போகாது, இந்த ஹரிசாண்டல் லைன் வழியால் மூவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இங்கே D2க்கு பேரலாக இருக்கிற 2 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக அந்த கரண்ட் வந்துட்டு மூவ் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் மேலே இந்த சர்க்யூட்டில் பாருங்கள், இங்கேருந்து 1 மில்லியாம்ஸ் வந்து கரண்ட் ஜென்ரேட் பண்ணுறப்ப இங்கே 2 பாத்து இருக்குது. இந்த 2 கிலோ ஓம் அண்ட் D1 டயோடு. இங்கே D1 டயோடு வழியால் 0 ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால மொத்த கரண்ட் இந்த வழியால் தான் வரும். கரண்ட் வந்துட்டு பார்த்தோன்னா லோயர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து தான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த வழியால் சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஹரிசாண்டல் லைனை சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த 2 கிலோ ஓம் வழியாக இந்த கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்ருக்கும். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 1 மில்லியாம்ஸ் வந்துட்டு கரண்ட் ஜென்ரேட் பண்ணுறது மூலிமா இந்த D1 அண்ட் D2 வழியால் எவ்வளோ கரண்ட் வந்துட்டு இந்த பாட்டத்தில் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 1 மில்லியாம்ஸ் வந்துட்டு பாத்து வந்துட்டு இதுதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் இந்த பாத்து, ரைட்? இப்படி தான் வந்துட்டு கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்போ இந்த D1 வழியால் எவ்வளோ கரண்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப டெஃபினட்டாக 1 மில்லியாம்ஸ் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆகும். இந்த 1 மில்லியாம்ஸ் வந்துட்டு D1ல் இருக்கும். ஆனால் இந்த D1ல் வர 1 மில்லியாம்ஸ் வந்துட்டு இந்த D2ல் பாஸ் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த D2 டயோடு வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட். ஓகே, இப்போ இந்த D2 டயோடில் எவ்வளோ கரண்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப 0 மில்லியாம்ஸ் வந்துட்டு கரண்ட்டு தான் வந்துட்டு இந்த எண்டில் ரீச் ஆகும். ஸோ இந்த D1 அண்ட் D2 வழியால் இந்த பாட்டத்தில் எவ்வளோ கரண்ட் ரீச் ஆகும்னா இந்த 0 மில்லியாம்ஸ் தான் வந்துட்டு. ஓகே, இப்போ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த ஆப்ஷன் ஏல வந்துட்டு 0 மில்லியாம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.